Hello my dear friends, welcome to Mujahid Euro FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து EuroUSD னுடைய வீக்லி அனலைசஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரணும்னு நினைச்ச பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், நம்ம லாஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். EuroUSD வந்துட்டு நம்ம டவுன் ரன் சொல்லியிருந்தோம், இந்த லெவல் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலுக்கு பிரேக் ஆயிருந்தா அதுக்கு ஒரு இது சொல்லியிருந்தோம். ஸோ கீழக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரேக் ஆயின லெவல்லேருந்து நம்ம இங்கே வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்குது இல்லையா? ஸோ ஒன் டேல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுக்கு இந்த டைலுக்கு கீழே, அதாவது இந்த எண்டு கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், போயிட்டு கேண்டிலாவே வந்து பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சு அப்படின்னு சொன்னால், இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னமும் கண்டினியூஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொன்னபடி தான், இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வருமானு கேட்டால் முன்னாடிலாம் வராது. ஆஃப்டர் கொரோனா வந்து மார்க்கெட் வந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுதான் உண்மை. இப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நார்மல் சைஸுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண அந்த ஏரியா விட்டு இப்போ கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு ஏரியா வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவல். ஓகேவா? கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெவல். ஸோ இப்போ இந்த லெவலுக்குள்ள வந்து நமக்கு என்ன நடந்தால் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்றா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். கேண்டில்ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு பையிங் கேண்டில்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பை பண்ணிடுவீங்க அந்த கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஓகே, லாங் டைம் ட்ரேட் பண்ண போகிற நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால், ஒன் டே கேண்டிலுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு, ஒன் டே கேண்டில் வந்துட்டு ஒரு கேண்டில் உங்களுக்கு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாங் டைமுக்கு வந்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மார்க்கெட் வந்து அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு நான் இந்த மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த லெவல். ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த லெவலை வந்து டார்கெட் பண்ணாமல் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவலை வந்து நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு இன்னொரு ஆர்டர் வந்துட்டு கிடைக்கும், ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம அங்கேருந்து எகைன் வந்து பை பண்ணலாம். இப்போதைக்கு இங்கேருந்து எடுக்கிற பைக்கு இவ்வளோ வந்து நம்ம டார்கெட் வச்சுட்டு விட்டுடலாம். EuroUSD வந்து நமக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சா வந்து நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அது நமக்கு வீக்லி அனலைசிஸ் வீடியோஸோடய வந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த லெவலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பையிங் கேண்டில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 4 ஹவரில் ஒன் டேயில். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சா கூட ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 108 பிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 108 பிப்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 0.1 யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு $108 வந்து அதில் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இது டவுன் ஆகி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லெவலில் இருந்து கிடைச்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 200 கிட்ட கிடைக்கும். ஆனால் இந்த லெவலை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பை எடுக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கடையால் வந்து எப்படியுமே நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணி நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.